தாய் மண்ணிற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வலினம் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்கள் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தெலுங்கு சினிமாவில் முக்கிய நடிகரான பவன் கல்யாண் உஸ்தாத் பகத்சிங் என்ற படத்தோட திரைப்பட விழாவில் திராவிட நடிகரான ஒருத்தர் முக்கிய நடிகர் இயக்குனர் சொல்கிற திரு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர் பேசுனது சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. அதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் பேகன். இப்போது பார்த்திங்கன்னா வார்த்தையில் வித்தகர், பேச்சிலே மன்னன், வீச்சிலே வல்லன்ற மாதிரி சொல்கிற திரு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் தெலுங்கு திரைப்பட விழாவில் போயிட்டு பேசும்போது பார்டரை தாண்டின உடனே அவர் உண்மையான அடையாளம் வெளிப்படுது. அது எல்லாருக்குமே வெளிப்படுறது தான். அவங்க மண்ணோட ஈர்க்குது, மண் ஈர்த்துருது. அவருடைய குருவை தொடர்ந்து சிஷ்யனும் இப்போ அடையாளத்தை வெளிப்படுத்திக்கிறாரு. ஒரு பெரிய கியூ இருக்கு போல, ஒரு பெரிய கியூ காத்துட்ருக்கு போல. லைன் கட்டுவாங்க இனிமேல். யாரெல்லாம் இங்கேருந்து அங்கே ஒரு பட விழாவுக்கு போகிறாங்களோ, இல்லை வேறு ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போகிறாங்களோ, ஐ எம் நாயுடு பாய், ஐ எம் கம்மாவர், ஐ எம் ரெட்டி பாய், இன்னும் நிறைய கேஸ்டில் இருக்குல்ல, எல்லாம் வரும். ஒன்று ஒன்றா தெரியும், நமக்கு தெரிஞ்சதுனால தான். அதான் இது என்ன சொல்கிறதுனா, இங்கே ஒரு முகமூடி ஒன்று போட்டுக்கிறாங்க. பெரியாரிஸ்ட், இந்த சாதி மறுப்பு, சாதி ஒழிக்கப்படணும்னு அவங்க படங்களில் பேசுகிறது. அவங்க அந்த மாதிரி படங்கள், கருத்தியல் கொண்ட படங்கள். அவர் சாதி மறுப்பு படத்துக்கு தான் அவருக்கு தமிழ்நாட்டில் திரைப்பட விழாவிலேருந்து விருதே கொடுத்தாங்க. ஆமாம், இங்கே அப்படி பண்ணிப்பாங்க. அங்கே போனால் ஐ எம் நாடு பாய், நான் தெலுங்கு கொஞ்சம் பேசுகிறேன். அடுத்து வரும்போது நான் முழு தெலுங்கு, நான் சுந்தர தெலுங்கை நான் கற்றுக்கொண்டு உங்களிடம் பேசுவேன், நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், திரைப்பட வெற்றி விழாவில் உறுதிமொழிலாம் ஏற்றுக்கிட்டு வருவாங்க. இங்கே சாதி ஒழிக்கப்பட்டணும், தமிழ் சாதிகள்லாம் ஒழிச்சிடணும், தமிழ் குடிகள்லாம் இப்போ யார் பேரும் போடக்கூடாது. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஒன்றும் இல்லைங்க, இதேவே வேற ஒருத்தர், நம்ம தமிழ் சார்ந்த நடிகர்கள் இல்லை தமிழ் குடியை சேர்ந்தவங்க அவங்களுடைய குடி அடையாளத்தை போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் தமிழ்நாட்டில்? நத்திக்கு புரட்சி வெடிச்சிருக்கோம். எப்படி நீங்க சாதியை சொல்லிடலாம்? எப்படி சாதி ஒழிப்பு மண்ணு, பெரியார் மண்ணுல இருந்து எப்படி நீங்க இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அப்படியே கொந்தளிச்சிருப்பாங்க. எரிமலை மாதிரி அப்படியே வெடிச்சிருக்கும். திராவிட கூட்டத்திட்ட இருந்து அந்த வாயெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாம் உகாதி கொண்டாட ஊருக்கு போயிருப்பாங்க. உகாதி வேற. சரி, எல்லாம் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வந்துட்டு பேசுவாங்க. பாருங்க, பறக்கும். அப்படியே இது வரைக்கும் பேசுனதெல்லாம் பார்த்து தானே இருந்தோம். கம்மாவாருன்னு பேசினப்பையும் இவர் ஒருத்தர் நாயுடு பாய்னு இன்னொருத்தர் பேசினாரு, ஒரு நடிகர். அவர் பேசினப்பையும் இவங்க வாயெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இவங்க வாயை எங்க வச்சிருந்தாங்கன்னு பார்த்து தானே இருந்தோம். என்னன்னா, வாயே திறக்க மாட்டாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி உகாதிக்கு போயிட்டாங்க. திராவிட கருத்து பேசுறவங்க சாதி ஒழிப்பு இங்க பேசுறவங்க அங்க போய் பேசினா வாயை திறக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் இவங்க எங்க போயிருப்பாங்கன்னே தெரியாது. ஆள் அட்ரஸே இருக்காது. வேற ஏதாவது வீடியோ போட்டு கொடுப்பாங்க. ஆனா இதுவே தமிழ்ல இருந்து ஒரு நடிகர் பேசுறாரு, தன்னோட குடியை வெளிப்படுத்துறாரு, தெரியாம கூடனா அவரை ஜாதி எதிர்த்து அவர் ஒரு ஜாதி வெறியர் மாதிரி ஆக்கி தமிழகத்துல அவர் திரைப்படத்துல நடிக்காத அளவுக்கு அவரை பார்த்துக்க அளவுக்கு தான் இங்க தென்னிந்திய திரையுலகம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன பட்டிமன்றம் ராஜா இருக்காருல்ல, ஆமா, சமீபமா பேசி அவரு என்னமோ ஏதோ ஒண்ணு கேட்க போய் இவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கின்னு அதையுமே பெருசுப்படுத்திக்கின்னு, நீ எப்படி சாதி கேட்கலாம், நீ எப்படி கேட்டலாம், அவர் சமையல் செட்டிநாடான்னு கேட்டாருங்க. அது ஒரு குத்தம்னு சொல்லிட்டு அவர் கேட்டதை கூட இருக்கட்டுங்க. அவர் அதை சொன்னதுக்கப்புறம் இல்லை நீ எனக்கு அதை செய்யக்கூடாது, இல்லை உங்களை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், ஏதாவது பண்ணாரா? இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் ஒரு சாதி வெறியர், சாதியை கேட்டுட்டார் அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறீங்க ஒரு தமிழர்னா. ஆனால் இதே அங்கே தெலுங்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாயை திறக்க மாட்டீங்க, அப்படியே வாயை முடிக்கிறீங்க. இத்தனைக்கும் ராஜா பேரியல் திரைப்படத்தில் பெரிய முன்னணி நடிகர், கதாநாயகர், இயக்குனர், அவர் ஒரு துணை நடிகர், ஒரு நல்ல பட்டிமன்ற பேச்சாளர், அவ்வளவுதான். இனிமேல் அங்கே கூட கூப்பிடுவாங்களான்னு தெரியாது இந்த மாதிரி சர்ச்சைக்கு அப்புறம். இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆன நடிகர்கள், தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருக்கிறவங்க, பெரிய ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொந்த ஊருக்கு போனால் பேசுறது சகஜமாக தானே இருக்குங்க. இங்கே போட்டுக்கிறாங்க முகமுடி. அதே மாதிரிங்க இப்போ நிறைய பேர் நடிகர்கள் நடிக்கிறாங்க. நடிக்க வராங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் பேரை போட்டுக்கிறாரு, நித்யா மேனன் போட்டுக்கிறாங்க, பார்வதி நாயர், அனுஷ்கா ஷெட்டி, சுனில் ரெட்டி, ஆமா நிறைய நடிகர்கள் அவங்கள அடையாளத்தை வெளிப்படுத்தி போட்டுக்கிறாங்க. ஓகே, போட்டுக்குங்க, அடையாளம் போட்டுக்குங்க, யாரு வேணாம்னு சொன்னா அப்படின்னு நம்ம விட்டுறோம். இப்போ இவங்க எதுக்கு அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க அடையாளத்தை மறைச்சிக்கணும், இங்க தமிழர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கணும். இப்போ மக்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவர் நல்ல தமிழ் மொழி பேசுகிறாரு, இவர் நல்ல தமிழில் கவிதையாக பேசுகிறாரு, எதுகை மொழியாக பேசுகிறாருன்னு தமிழ்னு நினச்சிப்பாங்க. இல்லை, தமிழ் தேசியவாதிகளை தவிர
சாதாரண தமிழர்களுக்கு ஒரு தமிழன் தான் தமிழ் தெரியுமே. தெரியும். ஆமா. ஏன்னா தமிழ்ல அவ்வளவு புலமையா பேசுவாரு. நல்லா பேசுவாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவரே வந்து அங்க போயிட்டு அரவம்னு சொல்லி தமிழை ஆமா, இழிவுபடுத்த அது வேற ஒரு அதுவும் விஷயம். பேசியிருக்காரு. அது பாருங்க, அது எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து ஒரு அதான் இளிச்சவாயின்னு இருக்கா தமிழர்கள்ல. ஏன்னா இங்க நீங்க எப்படிங்க தமிழ் மொழியை அரவம்னு நீங்க சொல்லிட்டு இங்க நம்ம அந்த அளவுக்கு நம்ம மாண்புன்னு ரொம்ப விட்டுட்டோமோன்னு நினைக்கிறேன். பேச விட்டுட்டோமோ அப்படின்ட்டு. இதுவே நீங்க போயிட்டு தெலுங்குல நீங்க அந்த மாதிரி பேசுங்க. தெலுங்குலயோ மலையாளத்திலேயோ எங்கேயுமே கூட அந்த இடத்துல போயிட்டு, அதாவது ஆந்திரா, கர்நாடகா எங்கேயுமே அவங்க மொழியை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுனீங்கன்னா அறுத்துருவானுங்க நாக்க. கர்நாடகால பேசிட்டு பாரத் தாண்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. முடியாது. ஆனா நீங்க தமிழ் மொழியை அரவம்னு பேசுறீங்க. சார் தமிழ்ல இருந்து அவர் எல்லாமே தமிழ்ல இருந்தா அவர் இதுவரை பொருளாதாரம் புகழ்லாம் அடைஞ்சுமே இங்க இருந்து பேசினது அது எனக்கு ஒரு தவறா பிரச்சனைனா, எனக்கு என்ன ஒண்ணுனா ஒரு மன்னிப்பு கேட்குறாரு. வார்த்தையை தவறி நான் பேசிட்டேங்க அப்படின்ட்டு. வார்த்தையை தவறி எப்படிங்க வரும்? அது உங்க மனசுக்குள்ள இருக்கிறதுனால தான் வரும். இப்போ ஐ மீன் நாயுடு பாய் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ வார்த்தை தவறி பேசிட்டுமே, நான் வார்த்தை தவறி பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் பட வாய்ப்புக்காக பேசலை அப்படின்றாரு. அதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்லணும்? என்னை மன்னிச்சிடுங்க, நான் பேசுனது யாருங்க வருத்தலாம் படலைங்க. நீங்கள் உங்கள் எக்ஸ்போஸ் ஆனதை நினச்சி நாங்கள் சந்தோஷம் தான் படுறோம். ரைட்டு, இப்படி தான் வாங்க லைன் கட்டின்னு வாங்க, எக்ஸ்போஸ் ஆகுங்க. நீங்கள் வெளிப்படுத்துறது எவ்வளோ நியாயமோ அதே மாதிரி இங்கே இருக்கவங்க தன் குடியாளத்தை அவ்வளோதான் சொல்கிறோம். ஆனால் இப்பயுமே வந்து நான் இப்பயுமே அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ட்வீட்டில் அதாவது மன்னிப்பு கேட்ட ட்வீட்டில், நானே நிறைய சாதி மறுப்பு கருத்தில் பேசுகிறேன் தான், சாதி மறுப்பு கொள்கை, சாதி ஒழிப்பு படம் எடுத்தவன் தான். நான் போய் இப்படி தமிழில், ஆமாம் தமிழில் நான் போய் இப்படி பேசுவேன், நான் வார்த்தை தவறி பேசிட்டேன். அது எப்படிங்க ஒரு வார்த்தை தவறி பேசுவீங்க? அடுத்து வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்க, நான் அடுத்த டைம் வரும்போது நான் தெலுங்கு தெளிவாக கற்றுக்கிட்டு வருவேன்ட்டு. எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? ஏன் நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நடிகராக அங்கே ஏன் நீங்கள் தொடர்ந்து நடிக்க முடியாது? அந்த மாதிரி வாய்ப்பு அங்கே இல்லையா என்ன? ஒருவேளை நீங்கள் இப்படி உங்களுடைய சுய அடையாளத்தை வெளிப்படுத்தினாதான் அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு பட வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்குமோ என்னவோ. அப்படி அதுக்காக தான் பண்ணது இது. ஆனால் சரி, இது வெளியில் தெரிஞ்சிச்சு, சர்ச்சையாயிடுச்சு, ஏதோ தெரியாதுன்னு நினச்சிட்டோம். ஓகே, நம்ம இப்போ வேறு வழி இல்லை, அங்கே போய் வெளிப்படுத்தி தான் ஆகணுங்க. ஆமாம், அவங்களோட தொடர்பு கனெக்ட் வெளிப்படுத்தினா தான் அங்கே வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இவர் ஒரு தமிழ் நடிகர்னு அவங்க நினைச்சாங்கன்னா தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க. தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, மலையாள சினிமாலுமே தமிழ் நடிகர்களை வந்து பெருசாக சேர்த்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அங்கேருந்து வரவங்களை நம்ம அரவணைச்சு சேர்த்துக்கிறோம். அவங்களுக்குள்ள ஒரு லாபி இருக்கு, அவங்க நடிகர்கள் மட்டும் தான் நடிக்கிற மாதிரி. இன்னொரு அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கா? பாத்திர முடியாது. பேன் இண்டியா மீன்ஸ் ஓரளவுக்கு எல்லாரும் நடிப்பாங்க. ஆனால் குறிப்பாக இந்த மொழி சார்ந்த திரைப்படம் ஒன்று வருதுன்னா, பியூரா வருதுன்னா, அதில் வந்து தமிழ் நடிகர்கள் பெரிதாக அதில் ஈடுபட மாட்டாங்க. சார் நிறைய படம் அப்படி சமீபமாக இப்பயும் வந்துட்டு இருக்கு. பேன் இண்டியன் மட்டும் அதில் வந்து விதிவிலக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து அரவ மொழி தமிழ் அப்படின்ற மாதிரி பேசிட்டேன், அது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு அந்த இது சொல்லி கேட்கலைங்க. அதுக்கு தனியாக குறிப்பிட்டு கேட்கல. அது குறிப்பிட்டு கேட்கல அப்படின்னா அப்போ என்னங்க அது தப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் வந்து அரவன்னு சொன்னது வந்து என்னங்க பெரிய தப்பாக இருப்போச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது தமிழ் கொச்சப்படுத்துகிற வார்த்தை இல்லை. இப்போ தமிழ் மொழியை கிண்டல் பண்ணுற வார்த்தை, கொச்சப்படுத்துகிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க அருவா நாடு அப்படின்னு இருந்ததுனால அது அரவம் நாடுன்னு அப்படி வந்துருச்சு. அப்படிலாம் இல்லை. திருமலை நாயக்கர் என்ன பண்ணுவார், தமிழில் யார் பேசினாலும் அவங்க சபையில் யாராவது ஒரு பாடல் பாடிட்டாங்க போயிட்டாங்கன்னா அரவம் அத்வானம் அப்படின்னு காதை பற்றிப்பார். எதுக்கு பற்றிக்கிறாரு? தமிழ் மொழி அரவம் அத்வானம், அதை நான் கேட்கக்கூடாது, ஒரு இறைச்சல், அது வந்து எனக்கு அருவருப்பான மொழி அப்படின்ற ஒரு நினைப்புல தான் அரவம் அத்வானம் கூட பேசிடுறாங்க, காதை பற்றிப்பாங்க. அப்படி ஒரு சொல்லு தான் அப்படியே புழக்கத்தில் அது அரவ மொழி அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு புழக்கத்தில் இருக்கு. அரவ மொழின்றது நம்மள அந்த மொழியை இழிவுபடுத்து. அது என்னன்னா அதோடைய அர்த்தம் என்ன வேணாலும் இருக்கட்டும். சில பேர் பாம்புன்னுவாங்க, சில பேர் வந்து இறைச்சல் வார்த்தை. ஆனால் இப்போ என்ன சொல்லப்படுது, அந்த வார்த்தை அது என்னவோ இருக்கட்டும், இலக்கணத்தில் அது பழைய காலத்தில் என்னவோ இருக்கட்டும் அது. ஆனால் இப்போ எதுக்காக அவங்க சொல்லி பயன்படுத்துகிறாங்க, அது கிண்டல் பண்ணும்போது, கொச்சப்படுத்தும் போது. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பாண்டி அப்படின்வாங்க, அதுக்கு கிண்டல் பண்ண கொச்சை பண்ண. அப்படி பண்ணோம்னா நம்ம அதை எதிர்ப்போம், அதை கண்டிப்போம். இப்போ இதுவுமே அப்படி தான் எதிர்க்கப்படுது. இது மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். அட்லீஸ்ட் மன்னிப்பு கேட்டாலாவது பெருந்தன்மையோடு சரி போயிட்டு போ அப்படின்னு விட்டுறலாம். சரி ஓகே போயிட்டு போ, மன்னிப்பு கேட்டல, சரி மன்னிப்பு கேட்ட உணர்ந்துட்ட அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் நீங்கள் மன்னிப்பும் கேட்கல, அதை பற்றியே நீங்கள் பேசலை. அந்த வார்த்தைக்கு குறிப்பாக மன்னிப்பு நீங்கள் அதை சொல்லிருக்கீங்க. ஒரு நடிகரை வந்து தமிழ் மொழி தான் உங்களை வாழ வச்சிருக்கு, தமிழ்நாட்டில் தான் நீங்கள் தொடர்ந்து பழைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தமிழ் மொழியை கொச்சியாக பேசிட்டு அதை குறித்து நான் மன்னிப்புன்னு கேட்கல. அவ்வளோ தைரியம், அவ்வளோ துணிச்சல் தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுத்தது
நம்மளுடைய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். உலகத்துல யாருக்கு பிரச்சனாலும் நம்ம போய் நிக்கிறோம், நமக்கு பிரச்சனைனா தான் யாரும் வர மாட்டான். அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்க, இது தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியா எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. என்ன லாபி நடந்துட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவில் தமிழர்கள் இல்லை, அது தமிழர்களுக்கான சினிமாவாக இல்லை அப்படின்றத இவங்களை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தமிழ் சினிமாவை மாறிச்சா தென்னிந்தியால இருந்து மாறிடும். அவங்க சொல்லுவாங்க, அவங்க நடிகர் சங்கம்னு சொல்லட்டும், தென்னிந்திய சங்கம்னு சொல்லட்டும், அவங்க சொல்றதை நம்ம சொல்லக்கூடாது. மாறணும் தான் நம்ம தமிழ் சினிமா தான் நம்ம சொல்லணும். தமிழ் சினிமா தான் நம்ம தொடர்ந்து அதை தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் மக்கள் மாறினா சந்தோஷம் தான், வரவேற்போம் நம்மளும். அவங்க சொல்லிட்டு திரிவாங்க, அது விடுங்க. இந்த விஷயத்துக்கு வந்து அது வன்மையாக நம்ம கண்டிக்கணும். இவர் கண்டிப்பாக இவர் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மறுபடியும் எப்படிங்க இதை சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது, இது மன்னிப்பு கேட்கணும். இது தொடர்ந்து திராவிட ஆட்சி இருந்தால் இவங்களுக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கும், தைரியம் இருக்கும். தமிழர்கிட்ட ஆட்சி இருக்கும்போது தான் அந்த பயம் வரும். ஐயோ நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம மேலே வழக்கு வரும், இல்லை நம்மள வழக்கு இல்லை பெரிய அவங்க இல்லை நம்ம சினிமாவில் பழக்க முடியாது, நம்ம பழப்பு போகும், புறக்கணிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு பயம் வரும். இவங்களுக்கெல்லாம் என்ன திராவிட ஆட்சி நடக்குது, திராவிட மாடல் ஆட்சி நடக்குது, திரைத்துறையை கட்டுப்படுத்துறது அவங்க தானங்க, அவங்க மீறி அப்படிங்க. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன கிடக்குது, நம்ம மட்டும் என்ன பேசணும் நினைக்கிறேன். இனிமேல் நம்ம என்ன பேசினாலும் இங்கே யாரும் எதுவும் கண்டுக்க போகிறது கிடையாது. நம்ம மேலே எதுவும் இங்கே யாரும் நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாதுன்ற தைரியம் துணிச்சல் தான் இந்த மாதிரி தமிழ் மொழி இழிவாக பேசிட்டு அவங்களால மேடை விட்டு இறங்கி வர முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்க முடியுது. ஆக்சுவலாக இப்படி பேசுனாதான் விருது கொடுப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்பும் கொடுப்பாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கு. பாக்யராஜ், போஸ் வெங்கட், எல்லாருமே தொடர்ந்து வருது. இது திராவிட மக்கள் புரிஞ்சுக்கிறது என்ன தெரியுங்களா? மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்னா, மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, திராவிட ஆட்சி இருந்துச்சுன்னா இப்படி தாங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி தான் நடக்கும். வன்முறைகள் நடக்கும், சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்கும், பாலியல் வன்புணர்வுகள், பாலியல் வன்கொடுமைகள்லாம் தொடர்ச்சியாக நடக்கும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது பெண்கள். இந்த மாதிரி லாபி நடக்கும். வணிகத்துலேயுமே பொருளாதார ரீதியாகவுமே லாபி நடக்கும். இந்த சினிமாவிலையும் இப்படி தான் நடக்கும். இது வந்து இவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் குடி அடையாளத்தை இங்கே தாராளமாக வெளிப்படுத்திக்கங்க. இது எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது, நீங்கள் வெளிப்படுத்திக்கங்க. ஆனால் அங்கே இங்கே மறைச்சிட்டு நீங்கள் சாதி ஒழிக்கணும், தமிழ் குடியை ஒழிக்கணும்னு பேசிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்கன்னா இது ஒரு கேவலமான செயல். இது நம்ம இப்படி தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட பதிய வைக்கணும், இது கேவலமான செயல்ண்டு. இதில் இன்னொன்று ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்மெல்லாம் கண்டிக்கிறோம், நம்ம தமிழ் தேசியமாக பேசுகிறோம், தமிழ் தேசியத்தை கருத்தியில் ஏற்றுக்கிறோம். ஆனால் இதே தமிழ் தேசிய தளத்தில் ஒரு முக்கிய பொறுப்பாளர், ஒரு கட்சியோடைய முக்கிய பொறுப்பாளர், அவர் ட்விட்டரில் என்ன பண்ணுறாருன்னா, நான் பேச சொல்லாமல் சொல்கிறோம், ஏன்னா தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கண்டிக்க முடியாது, ரொம்ப பேச முடியல, மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க தமிழ் தேசிய ஆதரவாளர்களே. இவர் என்ன ட்வீட் பண்ணிக்கிறான்னு நீங்கள் போய் பார்த்துட்டு அப்புறம் கூட நான் சொல்லுங்கள், என்னன்னு சொல்லிடுங்க. என்ன ட்வீட் பண்ணிக்கிறாருன்னா, வாழ்த்துக்கள் பார்த்திபன் வாழ்த்து சொல்லிடுறாரு. ஆவுன்னா பராசக்தி வெல்லட்டும், ஆவுன்னா சேயோன் வெல்லட்டும், தெலுங்கு லாபி திராவிட தரப்புலேருந்து இருக்கிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வெல்லட்டும். என்ன இது, என்ன தமிழ் தேசியம், எங்கே போயிட்டு இருக்குது தமிழ் தேசியம்? இது ஒரு தமிழ் தேசிய தளத்துலேருந்து தமிழ் தேசிய கட்சியோடைய முக்கிய பொறுப்பாளராக வந்துட்டு இந்த மாதிரி வாழ்த்து சொன்னால் நீங்கள் என்ன கண்டித்து பேசியிருக்கணுங்க? அவர் தமிழ் அரவ தமிழ்னு தமிழ் அரவ மொழின்னு சொல்கிறாருங்க. இது எப்படிங்க நீங்கள் இந்த கண்டிக்காமல் நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க? அவர் குடி அடையாளத்தை வெளிப்படுத்துறதுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க. நீங்களும் அவங்கள மாதிரி தானே குடி அடையாளம்லாம் போட்டுக்கூடாது, தமிழ் இது சாதி ஒழிப்பு பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? எது மாற்றி பேசுகிறீங்கன்னு ஒரு கேள்வி. ஆக்சுவலாக உண்மையான தமிழ் தேசியவாதிகளிருந்து கண்டனம் வருது, சில பேர்கிட்ட இருந்து வாழ்த்தும் வருது. அவங்கள யாருன்னு மக்கள் கூடி சீக்கிரம் அடையாளம் தமிழ் தேசிய தளத்தில் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாருமே பார்க்குறாங்க. நீங்கள் என்ன மாதிரி அரசியல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கேவலமாக நடந்துக்கிறீங்கன்றத மக்களுக்கு ஒன்றுனா இப்போ தெரிய வருது, புரியும், அவங்களே வெளிப்படுறாங்க, புரியும். இது தமிழ் மொழியை படித்து தமிழ் மொழியை பேசுனதுக்கு அப்புறம் நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான உளவியல்ல என்ன புரிதல் இருக்கிறீங்க? நீங்கள் உண்மையிலே தமிழ் தேசிய தளத்தில் நீங்கள் உண்மையாக தான் பயணிக்கிறீங்களான்றது நீங்களே பார்த்துங்க. மக்கள்கிட்டையும் நம்ம தமிழ் தேசிய ஆதரவாளர்கிட்டையும் தான் சொல்கிறோம். இந்த மாதிரியான ஆள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக பாருங்கள். இவர் இவருடைய நடவடிக்கைகளை கவனிங்க. இவர் தமிழ் தேசிய அரசியலை தான் முன்னெடுக்கிறாரான்னு பாருங்கள். அப்புறம் நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதையும் நம்ம ஒரு பதிவு பண்ணிடுறோம். இதையுமே வன்மையாக நம்ம கண்டிக்கணும். வாழ்த்துலாம் சொல்லக்கூடாது, எல்லாரும் எதிர்க்கிறோம், தமிழ் தேசிய தரப்பில் எல்லாரும் எதிர்க்கிறோம். நீங்கள் என்னன்னா வாழ்த்து சொல்லிட்டு போகிறீங்க, வாழ்த்துலாம் சொல்லாதீங்க, அது தமிழ் தேசியம் கிடையாது. தமிழர்களிடையே இந்த பாகுபாடை ஏற்படுத்தி அரசியல் களத்தில் வந்து அந்த தொகுதி நீக்கி வச்சு அந்த லாபி பண்ணுறதுமே இந்த திராவிடர்கள் சொல்கிற இந்த கூட்டம் தான். நம்ம வந்து குடி அடையாளத்தை வந்து முன்னிறுத்துறது வந்து தமிழனா அடையாளம் காண்றதுக்கானே தவிர
ஏற்றத்தாழ்வு பார்த்து அவனை பிரிக்கிறதுக்கோ ஒடுக்கிறதுக்கோ கிடையாது. இதை வந்து உண்மையான தமிழ் தேசியவாதிகள் புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் புரிஞ்சுட்டும் வராங்க. எப்படி அவங்கவுங்க குடி அடையாளத்தோட அவங்க நாட்டில் இருக்காங்களோ, அடையாளப்படுத்திக்கிறாங்களோ, உலகம் முழுக்க அப்படிதாங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த கேவலமான ஃபாரின்லேயே புச்சர் அது மாதிரி எல்லாருமே நிறைய அவங்க பேரோட தான் என்ன அடையாளம் என்ன அடையாளத்தினுடைய வேறுன்றதே குடிதான். நம்ம ரொம்ப விலகிட்டோம்னு நினைக்கிறோம், அதுல தூரமா போயிட்டோம். குடிதான் வேறு. அந்த அடையாளத்தை போட்டுக்கிறத இங்க ஒரு கேவலமா பாக்குற மாதிரி, அது போட்டுக்க கூடாது, அது வந்து ஒரு வெறி பிடிச்ச செயல், சாதி வெறி பிடிச்சது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு ஐ மீன் நாயுடு பாய் கம்மாவரன்ட்டேன்றது பேசுறது, தெலுங்கு தன்னை அடையாளப்படுத்திக்கிறது. ஏன் இந்த கேவலமான வேலை செய்றீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அது மாதிரி அவங்க அடையாளப்படுத்திக்கிறது தப்பு இல்லை. இங்கே வந்து நம்மளோட அடையாளத்தை அழிக்கிறது தான் தப்புன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, இங்கே அதே மாதிரி நீங்கள் சொன்னதுக்கான பிரச்சனையுமே வந்து இங்கே நமக்குள்ளே அந்த பாகுபாடு ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறதுனால தான் இந்த பிரச்சனை. அதை நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு, இல்லை தமிழ்நாட்டில் இழிவான குடிப்பெயர் ஒரு வரலாறுன்னு ஒரு குடி கிடையாது, எல்லாருக்கும் பெருமையானதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம சமம் பண்ண பார்க்குறோம். அதனால் இவங்க அவங்களோட வேலையை வந்து இவங்ககிட்ட ஆதிக்கமோ இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கிறதுனால இவங்களோட உள்ளடி வேலைகள் நிறைய இருக்காங்க. இவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அது நம்ம கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சாதான் நம்ம அதிகாரத்துக்கு வர முடியும். நம்ம ஆக்சுவலாக ஒழிச்சிட்டு எதுவும் பண்ண முடியாது. மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் அடையாளத்தெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டீங்களே, இதுக்கு மேலே நீங்கள் சாதி ஒழிப்பு, சாதி பேர் போடக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. குடி, ஏன்னா அது எங்களுடைய குடி, அது எங்களுடைய வேர், அதை நாங்கள் அடையாளப்படுத்துவோம், அப்படிதான் பண்ணுவோம். பாட்டி பேர் மாதிரி அதை நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஐ மீன் நாயுடு பாய்னு சொன்னவங்களுக்கு கம்மாவர பெருமையை பேசுனதுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. ஸோ இப்போது தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஓப்பனாக அடையாளப்படுத்திட்டே நீங்கள் இருங்க, நீங்கள் சினிமா படம் எடுங்க, பேரை போட்டுக்கிட்டே இருங்க, நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். நீங்கள் மட்டும் இருந்துட்டு போங்க, உங்கள் அடையாளத்தோட நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்கள் அடையாளத்தில் போகிறாங்க, அவங்க அடையாளத்தை வெளிப்படுத்திட்டு போகிறாங்க. அதை தான் சொல்கிறோம். சாதி ஒழிப்புன்றது பொதுமக்களுக்கு அது தவறான கருத்து, குடி ஒற்றுமைன்றதா சரியான கருத்துன்றது பொதுமக்களுக்கு புரிஞ்சுட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதே நேரத்தில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு வராங்க. ரெண்டுமே சமமாக நடக்கும்போது தமிழ்நாட்டில் உண்மையிலே தமிழ் தேசிய ஆட்சி அரியணை ஏறும் தான் நம்புகிறோம். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் பார்ப்போம் தமிழ் தேசிய ஆட்சியில் தமிழகத்தில் எல்லாரும் எப்படி ஒற்றுமையாக இருக்கும்னு. இந்த காணொலி மூலமாக மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேர்ந்துருக்கோம். சில மக்களிடையே விவாதமும் கலந்திருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி கார்த்திகேயன். நன்றி.